கேக்குது. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே நீ அப்டேட் சொல்லிடுங்க. அப்டேட் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் தான் சொல்லிடுவேன். இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும். கடைசியில என் தலைவன் படத்துக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு டேக் போட்டாங்க. இப்ப எல்லாம் அந்த டேக் பார்த்தாலே முக்கப்படம் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் வேற நம்பிட்டு இருந்திருக்கீங்க. சரி, ரைட்டு. உலகத்திலே 2.5 மணி நேரம் படத்துக்கு லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்லி முதல் கொஸ்டின் நம்ம உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ரொம்ப லோவா கேக்குது அஜித்குமார் ப்ரோ. இல்ல ப்ளூடூத் ஒண்ணு வாங்கினேன், அதனாலதான் பையன் தூங்கிட்டு இருக்கான். என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல 2.5 மணி நேரம் படத்துல லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரே கொஸ்டின் நம்ம குஸ்டியா தான் இருக்குங்க. நீங்க அப்படி வரீங்க. பட் என்னன்னா லென்த்தை யாருமே குறை சொல்லல. பட் இருந்தாலுமே அவங்க 2 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்திருந்த படத்தை வந்து அவங்களே சுருக்கியிருந்தாங்க. அதாவது கோவா பிரச்சனை அவங்களே படத்துல 40 நிமிஷம் எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க 20 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுக்கதான் சொன்னாரு சிவா. இப்ப கடைசியில் அதுலயுமே திரும்ப மீண்டும் கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில இப்ப ரீசென்சாரும் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் 22 நிமிஷம் அந்த படம். பிரயோஜனம் இருக்கா? இல்ல அது வந்து பண்ணியிருந்தா முன்கூட்டியே பண்ணியிருந்திருக்கணும். அந்த அப்படின்னா ஒன்னே ஒண்ணு பவுண்டி ஆளுக்கு ஒரு பக்கமா பவுண்டியை இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த சீனை கட் பண்ணிட்டாலே போதும். மற்றதெல்லாம் இல்ல கூட அது விடு. இல்ல இப்ப டோட்டலா அந்த சீனே க்ளோஸ் ஆயிரும். இப்ப அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து 12 நிமிஷத்துல வந்து 8 நிமிஷமும் என்னமோ அந்த போர்ஷன் தான் கை வச்சுட்டாங்க போல இருக்கு. ப்ரெசன்ட் போர்ஷன் தான் கை வச்சுட்டாங்க போல இருக்கு. அது ஒன்று. அப்புறம் சவுண்டு மிக்சிங்கை வந்து மாற்றிருக்காங்க, சரி பண்ணியிருக்காங்க. ட்ராக் மொத்தமாக தூக்கிட்டு ஒரிஜினல் ட்ராக் டிஎஸ்பி போட்டு கொடுத்தத கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு இந்த முறை. பட் என்னன்னா எனக்கு ஒரே ஒரு குழப்பம் தான். இந்த படம் வந்து எவ்வளவு டைம் இருந்துச்சு இந்த படத்துக்கு, எவ்வளவு இருந்து கடைசியில் ரிலீஸ் ஆகி 4 நாள் கழிச்சு இதை மாற்ற வேண்டியதாச்சு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இந்த எஃப்டிஎஃப்எஸும் ஃபர்ஸ்ட் டே பார்க்க நம்ம தான் ஜோக்கர் போல. எப்பவுமே நீ எல்லாமே அடுத்த திங்கக்கிழமை தான் படம் பார்க்கணும் மாட்டேங்குது. அதுக்காக நம்ம 4 நாள் எல்லா ஸ்பாயிலரும் தெரிஞ்சுட்டு போய் பார்க்க முடியுமா? இப்பயே வந்து ஒரு ஷோ அதுதான் ப்ரோ முடிஞ்சாலே நல்லது. ஒட்டு மட்டும் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. பாக்குறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்ப இந்த மெய்யலகன் இருக்குல்ல, அதுல வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த சீன் வந்து இப்ப ஓடியில் பாக்குறவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. பட் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த சீன் என்ன சொல்ல வந்தாங்கிறது முழுசா நமக்கு கண்ணே ஆகும். அப்பதான் இல்லைன்னா வந்து எப்படின்னா இந்த ரீல்ஸ் மாதிரி கட்டாய இப்பயே படம் எடிட்டிங், பல படம் எடிட்டிங் அப்படிதான் இருக்கு. இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, ஒரு சீன்ல அடுத்த சீன், அதாவது படம் வேக வேகமா காமிக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணி கட் வைக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே பல படங்கள் அப்படிதான் இருக்கு. இதுல வேற சீன்ஸ் டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒண்ணுமே புரியாது அப்புறம் படம். இப்போ இந்தியன் டூலாம் பாருங்க, நம்ம தியேட்டர்ல 3 மணி நேரம் பார்த்தோம். ஆனா ஓடிடில 2.25 மணி நேரம் தான் விட்டுருக்காங்க. அந்த 1/4 மணி நேரம் மொக்கையா இருந்தாலும் நமக்கு தான் அது காண கிடைச்சிச்சு. இல்ல ஆக்சுவலா அதுல மெய்யழகன் ஒரு விதத்துல பாராட்டுறேன். ஏன்னா டெலிட்டட் சீன் சொல்லி கட் பண்ண சீன் எல்லாம் உடனே வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு ஒருத்தர் எடிட் பண்ணி அன்கட் வெர்ஷன் சொல்லி கரெக்டா வந்து ஒரு இது என்கோட் பண்ணி போட்டிருந்தாப்புல. ஒரு லிங்க் எனக்கு ஒன்று கிடைச்சது, மெய்யழகன் அன்கட்னு சொல்லி. அது அப்படியே இருந்துச்சு கரெக்டா. ஸோ அது மாதிரியும் இதுக்கும் வந்து இவ்வளோ நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே யூடியூப்லயாவது ரிலீஸ் பண்ணா படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும்னு ஃபீல் ஆகுது. இல்ல ப்ரோ, ஜல்லிக்கட்டு சீன் மட்டும் தானே விட்டாங்க. ஸ்டெர்லைட் சீனு அதெல்லாம் விடல. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் சீன், அதை அவரை போராட்டம் இலங்கை தமிழர்கள் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்களாமே. அந்த சீன்லாம் விடல யூடியூப்ல. 2-3 சீன் விட்டாங்கல்ல ஜல்லிக்கட்டு சீன். ஓகே, அது இல்லாத வேற ஏதாவது ஜல்லிக்கட்டு சீன் மட்டும் தான் வந்துச்சு. அப்படியா? வலைபேச்சுல சொன்னா நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே வந்து படமே போட்டு காமிக்கல. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிளிப்பிங்க மட்டும் வந்து காமிச்சிட்டு அதை நம்பிதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் இறங்கி ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உருட்டுலையும் உருட்டு, சுத்தமான உருட்டு. அதெல்லாம் யாரும் பார்க்காமல எப்படிங்க இருப்பாங்க படத்தை இன்னைக்கு உள்ள பெரிய. இல்ல எனக்கு அது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்க ஃபுல் மூவி யாருமே பார்த்துக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைனல் அவுட் சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம். ஃபைனல் அவுட்டு மூவி அந்த க்ரூ இருக்காங்கல்ல, படத்துல சம்பந்தப்பட்ட பெரிய ஆட்கள் கண்டிப்பா படம் பார்த்துருப்பாங்க ஃபுல்லா.
இந்த 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் போட்டு காட்டினது மேபி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்துச்சு மும்பையில் வந்து ஏதோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து கங்குவாலேருந்து ஏதோ வந்து சில இதெல்லாம் போட்டப்போ அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் வந்து சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது மாசாக இருக்குன்னுலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது அந்த டைமில் நானும் பார்த்தேன். பட் ஆனால் படத்தில் இருக்கிற 3 3D கிளாஸ் வச்சு பார்த்தான்ல, அது என்னது? எது ப்ரோ? இல்ல சிவா 3 3D கிளாஸ் வச்சு வந்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, சிவாவும் சூர்யா ஒட்டுக்க போட்டோல வந்துச்சு. அப்ப அது அது அந்த என்ன? ஒர்க் இந்த 3D ப்ராக்ரஸ் அப்பதானே அந்த ஷூட். அது ட்ரைலர் ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ட்ரைலர் ஒன்று விட்டாங்கல்ல அதோட 3D வெர்ஷன். அன்னைக்கு சுகுமார் ப்ரோ எல்லாம் பார்த்தார்ல அந்த டைம். அது அப்போ அது இல்லாம ஒர்க்கிங் ஸ்டில்லும் ஒன்று விட்டுருந்தாங்க 3D இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி. சரி நான் இன்னைக்கு அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஜாலியா பேசலாம். திரும்பவும் புலம்ப ஆரம்பிக்கலாமா? இல்ல பரணிக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, முடிச்சிட்டு வாங்க. கேளு ப்ரோ. இல்ல கேளுங்க எனக்கு இல்ல அவ்வளவு அமரன் detail ஒரு detail. இன்னொரு 330 கோடி ரூபா 340 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் போஸ்டர் காணோம், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல 300 கோடி இன்னும் வரல ப்ரோ. ப்ரோ நியாயமா இல்ல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஸ்டுடியோ உங்கள்கிட்ட இந்த இருக்கா? ப்ரூஃப் ஸ்டுடியோ கிரீன் ப்ரூஃப் எனக்கு தெரியல. ஆனா இல்ல, நான் இப்போதைக்கு இல்ல ஓல்டு மொத்தமா எல்லா பிஎம்எஸ் எல்லாமே நான் செக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். எல்லா இடத்துலயுமே கங்கோவோட அமரன் அதிகமா இருக்கு. அப்போ ஞான் செக் பண்ணி பார்த்தா அது என்ன கலெக்ஷன் இருக்கு, அதை விட இது 1 கோடி ரூபா அதிகமா இருக்கணும்ல. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அமரன் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து வர்றது மேக்ஸிமம் மார்ஜின் வச்சு பார்க்க மேக்ஸிமம் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல இருந்து தான் வரும். அதர் ஸ்டேட்ஸ்ல கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கங்கோவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்துமே அந்த கலெக்ஷன் வர்றதுனால நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற புக்கிங்ஸ் வச்சு மட்டுமே வந்து முடிவு பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அமரன் இன்னும் 300 crores வந்து அந்த 290 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ 300 மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு இந்த வீக்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி நான் அப்டேட் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து டிஜிட்டல் ரிலீசஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்மைல் 2 வந்து வீடியோ ஆன் டிமாண்ட்ல வருது. இன்னைக்கு நைட்டு கிஷ்கிண்டா காண்டம் அந்த படம் வந்து ஹாட் ஸ்டார்ல வருது. தயவு செஞ்சு யாராவது தியேட்டர்ல பார்க்கலன்னா அந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டார்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். அதே மாதிரி தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மலையாளம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிருங்க, அப்புறம் அதையும் சொல்லிடுவாங்க என்ன ப்ரோ இப்படி சொன்னீங்க அப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி அந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ் மல்டி லாங்குவேஜே சொல்லிருங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லரு, எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பாய் வருது, தமிழ் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி டப்பாய் வருது. ஸோ பாருங்க. அதே மாதிரி தெற்கு வடக்குன்னு சொல்லி அந்த படம் மனோரமா மேக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல, பட் ஓகே உங்க யாராவது அந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கணும்னா பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நயன்தாரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசர் வந்துருந்துச்சு. ராக்காயி அதான் படம் பேரு. ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பீரியட் ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு டைட்டில் டீசர் பிடிச்சிருந்துச்சு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி படம் வர்றப்போ. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நயன்தாரா அவங்களோட பியாண்ட் த ஃபேரி டேல் அவங்களோட டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு வந்துருந்துச்சு. நான் அது ஒரு மாதிரி ஏதோ ரிவ்யூ இல்லாம இதுவும் இல்லாம அப்படி ஒரு இது போட்டிருந்தேன். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நான் நிறைய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பேன், பட் மோஸ்ட்லி த்ரில்லர் அந்த மாதிரி தான் பார்ப்பேன், க்ரைம் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி தான் பார்ப்பேன். பட் இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. கொஞ்சம் சில இடத்துல அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி மெகா ஸ்டார் படத்தில் வந்து மம்முட்டி, மோகன்லால், குஞ்சாக போபப் அவங்க 3 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஷூட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அந்த பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் ஒரு ஃபிலிம்ல நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய நியூஸ். அது ஒரு மாதிரி சைலண்டா வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. படம் வர்றப்போ உண்மையிலேயே வந்து மலையாளத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. படத்து பேரே மெகா ஸ்டாரா? ஆமா ப்ரோ. அத தெளிவா சொல்லுங்க, நான் கூட சிரஞ்சீவி படமோன்னு நினைச்சேன். இல்ல இந்த படத்து பேரே மெகா ஸ்டார் தான். அதே மாதிரி இன்னைக்கு கங்குவா படத்துல இருந்து மன்னிப்பு வீடியோ சாங் ஒரு 2 நிமிஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாரும் அந்த இது இப்போ ட்வீட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ சாங் தியேட்டர்ல பாக்குறப்போ 3Dல பாக்குறப்போ உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு தெளிவா ஒண்ணு பண்ணிருக்காங்க ப்ரோ.
இதுல எனக்கு 2Dல இப்ப பாக்குறப்ப நல்ல டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. அது எனக்கு கொஞ்சம் தியேட்ரிக்கல் வெர்ஷன் கொஞ்சம் பெட்டரா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நிறங்கள் 3 அது அந்த படம் அதர்வா படம். கார்த்திக் நாராயண் தான் டைரக்டர். அந்த படத்துல வந்து புது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து இந்த தியேட்டர் ப்ரிமைஸ்ல யூடியூபர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருக்காரு. பட் அது செயல்பாட்டில் நடக்காத ஒரு விஷயம். ஏன்னு நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கேரளாலேயும் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க. 2 வாரத்துக்கு மேலே அதை செயல்படுத்த முடியல. அதே மாதிரி ஜெயம் ரவி, நித்யா மேனன் அவங்க நடிக்கிற காதலிக்க நேரமில்லை அந்த படத்தோட அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கலாம். கிருத்திகா உதயநிதி அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுக்குமே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கங்குவா 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ்ல தான் நிறையா ட்ரிம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த திஷா பட்டானி வர சாங்கு அப்புறம் சில சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சாங்கா? ஐயோ, இல்ல ட்ரிம் பண்றதுன்னா அங்கதான் கை வைக்க முடியும். மற்ற இடத்துல கை வைக்கிறதுனா கொஞ்சம் வந்து இது ஸ்டோரியில ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒட்டாத மாதிரி தான் இருக்கு. பட் தூக்கிடுங்க பேசாம. அது அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி அமரன் வந்து ஓவர்சீஸ்ல 8.5 மில்லியன் USD கிராஸ் பண்ணியிருக்கிறதா வந்து ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஃபாஸ்டஸ்ட் 100 மில்லியன் ட்ரைலர் யாருது? புஷ்பா 2 அவங்களே விட்டாங்களே, அது பார்க்கலையா? ஏங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய வீடியோ சாங் ஒன்று வருது, ட்ரெண்டிங் வீடியோ சாங். அது பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ சாங். என்னதுன்னா ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் என்ன மட்டும் வேலை செய்வான், அத சொல்றாரு அஜித் குமார். இந்த பாட்டு அந்த ஜாலியோ ஜிம்கானா பாட்டா? இதுக்கு மேல டவுட்டா? இது கேட்ட இல்ல, இப்போ ப்ரொமோஷனுக்கு எதுவும் இல்ல. நான் அந்த பாட்டு இப்ப வீடியோ சாங்கே விட்டாங்க. சரி, இத பார்த்துட்டு ஹை பேர். ரெண்டாவது ஒரு சாங் வந்துச்சு, கேட்டீங்களா இல்லையா? ஊசி ரோஸ். அத அன்னைக்கு பாடி காமிச்சாரு அஜித் குமார். அதேதான், அதே பாட்டுதான். அதே மாதிரி அந்த நாள் அந்த படத்தோட செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த நாள் பழைய படம் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிஸ்ட்ரி ஹாரர் அப்படியா தெரியலையே, என்னன்னு தெரில. பட்டு பார்ப்போம். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? புஷ்பா 2 சாங் வருதா? அதுக்கு என்ன டைம் இருக்கு. சரி, ஓகே. அதான் நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் பரணி ஒண்ணுதான் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சுன்னா ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இல்ல எனக்கு ஒரு டவுட் சொன்னீங்க, மெகா ஸ்டார்னு டைட்டில் சொன்னீங்களே. இல்லைங்க, மெகா ஸ்டாருங்கிறது அவரோட டைட்டிலுங்க. மம்முட்டியோட டைட்டில் தான் பட்டம் தான் மெகா ஸ்டாருங்கிறது. அவரோட 429வது படங்கிறதுனால தானே இந்த படத்துக்கு மெகா ஸ்டார் 429 வச்சிருக்காங்க. அவர் 429 படம் 429 படம். மெகா ஸ்டாருங்கிறது படத்தோட டைட்டில் இல்ல, அவருக்கோட பட்டம் தானே. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க, நானும் அதனால அப்படிதான். ஆனா ஒண்ணு, கேரளால இருந்துகிட்டு மம்முட்டியோட டைட்டில் தெரியாம இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியம். கேரளா இவ்வளவு படங்கள் பேசுறீங்க, மம்முட்டியோட பட்டங்கிறது மெகா ஸ்டார், அது தெரியுமா? இப்ப இல்ல, தளபதி பீரியட்லயே அவர் பேர் மெகா ஸ்டார் மம்முட்டி தான். இப்பதான் சிரஞ்சீவிக்கு மெகா ஸ்டார். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நான் வந்து பெருசா வந்து ஒரு நடிகருக்கு பட்டம் வச்சு கூப்பிடுறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் ட்வீட்ஸ்லயும் அதை வந்து பெருசா யூஸ் பண்றது கிடையாது. விஜய் நாம யூஸ் பண்றது இல்ல, ஓகே. பட் என்னன்னா மெகா ஸ்டார்ங்கிறது படத்தோட டைட்டிலே சொல்லிட்டீங்க, எனக்கு அதனால ஆச்சரியமா இருந்துச்சு. மெகா ஸ்டார் 429 ஒர்க்கிங் டைட்டில். அது அவரோட 429 படங்கிறதுனால அந்த படம் மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படத்துல. அது போக பகத் பாசில், குஞ்சக்கா கோபனா, அவர் பேர் என்ன, முழுசா அவர் பேரை உச்சரிக்கிறது வேற கஷ்டம். அவர் பேர் உச்சரிக்கிறது கஷ்டம். மகேஷ் நாராயணன் மாலிக் படம் எடுத்தாரு அவரு தானே? ஆமா, கமல் வச்சு படம் எடுக்கிறதா இருந்துச்சுல்ல, அவர் தெரியும். பக்கத்தை வச்சு எடுத்தவர் தானே அவரே தான். இந்த படத்துல பகத் பாசில் நடிக்கிறாரு, அது வேற ஸ்பெஷல். பகத் பாசில் நடிக்கிறாரு, சிவராஜ்குமார் நடிக்கிறாரு, ஏகப்பட்ட ஆளுங்க இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஒரு மலையாளத்திலே ஒரு பெரிய பட்ஜெட் படமா, அதாவது பெரிய ஸ்டார் கேஸ்டிங்ல வேற லெவல் படமா வருது இந்த படம். நான் நயன்தாரா, மஞ்சு வாரியர், சிவராஜ்குமார், சௌபின் சபீர்,
ஏகப்பட்ட ஆளுங்க நடிக்கிறாங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அவர் எடுத்ததுலயே எனக்கு மாலிக் மட்டும்தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் அவர் எடுத்த படத்துல. அப்புறம் இன்னொன்று ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்பேஸ்க்கு வந்திருக்காரு டீ கிடையாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கேப்பு பயங்கர கேப் ஆயிடுச்சு. சார் வாங்க, கங்குவா பார்த்துட்டீங்களா? அது நம்ம மைக்கே ஆன் பண்ணல போல இருக்கு. வரட்டும். ஏங்க அந்த மனுஷன்கிட்ட எந்த கேள்வி கேட்டு வாய அடிக்கிறீங்க? உங்களதான் கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் வந்திருக்கீங்க. கங்குவாலாம் பாத்துட்டீங்களா? இல்ல எதுவும் படம் ரீசெண்டா பாத்தீங்களா? நீங்க ரொம்ப நாள் ஆசையா எதிர்பார்த்துட்டு மகேஷ் நாராயணன் கமல் கூட நடிக்க படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க. அவர் இப்ப மலையாள படம் ஆரம்பிச்சிட்டாரு. அவரு மாறிட்டாரு. பார்க்க முடியல, போக முடியல. பசங்க பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதனால ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட் தேர்ட் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் போகவும் டைம் இல்லாம போயிடுச்சு. அவங்க எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்ததா தான் சொன்னானுங்க. போன பசங்க எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்க போனே எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க செட்ல எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் இந்த இதனால இதா இருக்கும் போல. ஆனா அவனும் அதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. மொதல் 20 நிமிஷம் ரொம்ப டிராகிங்கா இருந்தது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல மகேஷ் நாராயணன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், தக் லைஃப்க்கு அடுத்து பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு. பண்ணல போல, அன்பறிவு படம் தான் பண்றாங்க போல இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணார்ல. விக்ரமுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 2022 இருந்து 24 ஸ்டார்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. சொல்லிக்கிட்டே இருந்தார் பேட்டியில, கமல் சார் எப்போ கூப்பிடுறாரோ அந்த படம் ஆரம்பிச்சிடலாம்னாரு. திடீர்னு இப்போ டோட்டலே அந்த படம் உட்ராட்சி போல இருக்கு. அதாவது கமல் அடிக்கடி தப்பான முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுல ரொம்ப முக்கியமான முடிவு இந்த இந்தியன் 2 போனதுதான். போகாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவ்வளவு லென்த்தா போகாம இருந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நல்ல பீக்ல திரும்பவும் கேரியர் ட்ராக் ஆயிடுச்சு. இப்படிதான் அவை சண்முகி ஹிட் ஆகுது. இந்தியனும் அவை சண்முகியும் ஒரே வருஷத்துல பயங்கர ஹிட் ஆகுது. நாங்களாம் பயங்கர சந்தோஷத்தோட அடுத்து என்ன படம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மருதநாயகம் சொல்லிட்டு பூஜை போட்டு அந்த படம் எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்தாங்க, அதுல இதாச்சு. அப்ப கொஞ்சம் என்னடா இப்படி போகுதுன்னு நினைச்சோம். அதுக்கடுத்து அந்த பெப்சி இந்த பிரச்சனை வந்துச்சு சொல்லிட்டு காதலா போய் எடுத்தாரு ஒரு சின்ன படம். அது முடிச்சுட்டு அப்புறம் ஒன்றும் இது பண்ணாம டக்குன்ட்டு ஹேராமுக்கு போயிட்டாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப தெனாலி 2000 தீபாவளிக்கு தான் திரும்ப ஒரு படம் ஹிட் ஆகுது. டெக்னிக்கலி 4 வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே அனாமத்தா போன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு நல்ல பீக் விட்டுட்டாரு. அதே போல இதுலயுமே தான் வேட்டையாடு விளையாடு தசாவதாரம் ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சு. நல்லா வந்துருவாருன்னு நினைச்சா அடுத்து உன்னை போல் ஒருவன் அது இதுன்னு போனாரு. அப்படியே மன்மத நம்பு அப்படியே வருஷங்கள் பூரா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2012 விஸ்வரூபம் ஹிட் ஆச்சு. சரி, அடுத்தாவது ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கடுத்து உத்தம வில்லன் தான் வருது. அவ்வளவு ஒரு பெரிய கேப். 2012க்கு அப்புறம் திரும்ப ஒரு 3 வருஷம் கேப்பு. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். முன்னாடி எல்லாம் டக்குன்னு படம் நடிச்சுட்டே இருப்பாரு, நடிக்கலாம் பேசாம. ஒன்னும் இந்த படத்தை கூட விட்டுட்டு மகேஷ் நாராயணன் படம் நடிச்சிருக்கலாம். இவரு விக்ரம் சார் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க சொல்றத பார்த்தா. அதாவது ஒரு நல்ல இது வந்துடுச்சுன்னா அந்த அட்வான்டேஜவே எடுத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் இவங்களோட ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குது. இந்த படம் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் ஹிட் ஆகுது, வெற்றி விழா ஹிட் ஆகுது, இந்திரன் சந்திரன் ஹிட் ஆகுது. வரிசையா எல்லாமே நல்ல. இந்திரன் சந்திரன் இங்க 100 நாள் தானாலும் அங்க 1 இயர்ட்ட ஓடிச்சு ஆந்திரால. வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே இன்னும் ஒரு 2 படம் இது பண்ண அப்படியே மைலேஜ் ஏறி இருக்கும். அப்ப பார்த்து குணா எடுக்கிறாரு. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அது அப்படியே டிராப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு குயிக்கி தேவர் மகன் போகாம சிங்காரவேலன்ல போய் லாக் ஆகுறாரு. அப்ப அந்த 2-3 வருஷங்கிறது எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அந்த புதுசா வர ரசிகர்களே இவர் படத்தையே பார்க்காம இருப்பாங்க. அததான் விக்ரமும் பண்றாங்க. அஜித்துக்குமே இப்ப அப்படிதான் 2-3 வருஷம் கேப் ஆகுது. அந்த புதுசா வர ரசிகர்கள் பார்க்காததுங்கிறது நீங்க ஒரு இது பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரு போன வாரம் ட்விட்டர்ல ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டார். எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரோட முதல் படம், ரஜினி, சிவாஜியோட, ரஜினியோட, கமலோட அந்த டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே. அதுல பாத்தீங்கன்னா கமல் இது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரஜினி படம் பார்த்து 5-6 வருஷமோ 7-8 வருஷமோ கழிச்சுதான் அந்த கமலோட ஃபர்ஸ்ட் படத்தை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா பாக்குறாங்க. அந்த பேட்டர்ன் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்டா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கன்சிஸ்டன்ட் ஹிட் வரும்போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் போகும்போது சின்ன பிள்ளைகளை வந்து ஃபேமிலி தான் கூட்டு போகணும். ஸோ ஒரு ஃபேமிலி வராம இருக்கும்போது அந்த பையன் வந்து போய் படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருது. அவன் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆன பின்னாடி தனியா வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு கமலை பிடிச்சாலோ அல்லது அவன் நல்லா வாலிபனா இருக்கும்போது நல்ல ஒரு கமல் படம் வந்தாலோ தான் அவன் போய் பார்க்கறான். ஸோ இதனால என்னன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான ரசிகர்கள் கூட கிடைக்காம போயிடுறாங்க. அதனாலதான் இந்த கேப் வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்றது. சினிமா ஃபீல்ட்ல மட்டும் புது புது ரசிகர்கள் வந்துகிட்டே இருந்தாதான் அந்த ஹீரோவோட ஸ்டார்டம் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க. இவரை பாத்தீங்கன்னா கூட இப்போ தெரியும், இந்த அது பேர் இவர் இன்னொருத்தர் நல்ல இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அந்த வருடங்களை வந்து அந்த கோல்டன் பீரியடை விட்டுடுறாங்க. அதான் விஜய்க்கு அவங்க சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, வருஷம் 4 படம் 10 வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே இரு. அப்ப சார் கட் ஆயிருச்சு. ஹலோ, இப்ப கேக்குதாப்பா? இப்ப கேக்குது. நடுவில் கட் ஆயிருச்சு. அப்படியே கட் ஆயிடுச்சா? ஓகே. அதான் இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப கூப்பிடுறேன். எனக்கு நேத்து மாதிரியே அவரு unmute சொன்ன பண்ணா எல்லாரும் கருத்து நான் ஏத்துக்கிறேன். ரசிகனா அவரோட ஃபீலிங் புரியுது. பட் கமலோட ஐடியாலஜி அது இல்ல ஸ்டார் ஆகணும், நிறைய படம் பண்ணணும், அப்படி நல்லா சினிமா கொடுக்கணும் அப்படிங்கறதானே. அது கன்சிஸ்டன்சியா கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல. அது இல்லாம இப்ப என்ன குறை அவருக்கு அப்படிங்கறதான் என்னோட கருத்து. இல்ல நீங்க சொல்றது ஓகே, கமலோட ஐடியாங்கிறது அதுதான். பட் கமலோட ரசிகர் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதாவது எப்படின்னா பாக்ஸ் ஆபீஸை எதிர்பார்க்கறதான ரசிகர்கள். பாக்ஸ் ஆபீஸோட தான் தலைவர் படம் நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி தான் தலைவர் படம் நல்லா வசூல் பண்ணணுங்கிறதும் ரசிகர்களோட எண்ணிக்கை இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா தான் படம் நல்லா இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா தன்னுடைய தலைவன் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி தன்னுடைய தலைவன் படம் பயங்கரமா வசூல் வரணுங்கிற இப்போ உள்ள ரசிகர்களோட மனநிலை. ஆனா அப்போதைய ரசிகர்கள் மனநிலை தலைவன் படம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்த சமயத்துல அதே சமயம் கூடுதலா வசூலும் ஆகணும் அப்படிங்கிறணும் அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில சொல்றாரு. நல்லதுதான். நான் அப்படிதான் ரொம்ப சின்ன பிள்ளைல ஆசைப்படுவேன். கமல் வந்து கமர்ஷியல் படம் பண்ணணும், அப்பப்போ கேப்ல ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளவுதான். அதனால அவர் சொல்றது கரெக்டு தான். இப்போ பரணி ஏதோ நான் சொல்றேன் அப்புறமேட்டு சொல்றேன். நீங்களே என்னது திருப்பூர் சுப்பிரமணியம் என்னமோ சொன்னாருன்னு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்களே, என்னது? இல்ல ஆக்சுவலா வந்து கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து தியேட்டர் ப்ரிமைஸ்ல வந்து யூடியூப் மீடியாஸ் இல்லை வேற யாரையும் மீடியாஸ்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதை வந்து கரெக்டாக ஒரு சரி அப்படின்னு சொல்லி எல்லா தேட்டரும் அக்செப்ட் பண்ணி 2 வாரம் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தேட்டர் இருக்கு. அங்கே தான் வந்து நிறைய மூவி ஸ்டார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க மொத்தமாக பிளாக் பண்ணி அவங்க கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாத்துக்கும் பிளாக் பண்ணி அவங்களே பார்த்து அவங்களே பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னால் அது யூடியூப்ல வரும். அந்த ரிவ்யூ வச்சு நிறைய பேர் படத்துக்கு போவாங்க. அப்படியும் சில இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. சில பேர் காசு கொடுத்து படம் பார்க்க வச்சு புக் மை ஷோவில் படம் பார்க்க வச்சு புக் மை ஷோவில் ரிவ்யூ வச்சு அதுக்கப்புறம் மீடியா முன்னாடி பேச வச்சு அப்படியும் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அது அவங்க வந்து 2 வாரம் இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து இது பண்ணலாம், இல்லைன்னா தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறையா சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் அதை தேட்டர்ஸ்லாம் ஒரு 2 வீக்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செயல்பாடுல நடக்காது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்படி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரோ இவங்களுக்கு ரியாலிட்டியே புரியாதா ப்ரோ? எனக்கு புரியல. அதாவது ஒரு நல்ல படம் வரும்போது அதே மீடியா தான் எல்லாம் பாராட்டுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, பார்க்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆவரேஜான படம் வருது, அதுக்கான ரிவ்யூ கொடுக்கும்போது மட்டும் இது உங்க மேல தப்பு கட்டுறாங்களே, எனக்கு அது புரியல. இல்ல அதே கிரிட்டிசிசம் தான் இங்கே வந்து இந்த இதை இம்போஸ் பண்ணப்ப வச்சாங்க எல்லாருமே. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒரு நல்ல படம்னா உங்களுக்கே தெரியும், அந்த மீடியா முன்னாடி சொல்லி அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து எத்தனை பேர் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி.
ஒரு படம் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா சில பேர் எனக்கு தெரியல, ஆனா அந்த ஃபேமிலி ஆடியன்சஸ் நிறைய பேர் ரிவ்யூ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சில பேர் இருக்காங்களோன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆயிருந்ததுனால நான் சொல்றேன். எல்லாருமே அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்றாங்க. சில பர்சன்ஸோட ரிவ்யூ சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் கரெக்டா சொன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி மீடியா முன்னாடி ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லா படத்துக்குமே வந்து ப்ரீமியர் ஷோ போடுறது இல்லை, யாருலயும் எக்கோ அடிக்குது. எல்லாத்துக்குமே ப்ரீமியர் ஷோ போடுறதில்ல, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சின்ன படத்துக்கு போடுறதுனால அது முன்னாடியே நமக்கு ரிப்போர்ட்ஸும் வந்துருது. பாசிட்டிவ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. பட் பெரிய படங்களுக்கு அது வர்றதில்லை. அதே மாதிரி யூடியூப் மீடியாஸுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். எவன் நெகட்டிவா பேசுறானோ அதை தான் எடுத்து போடுறாங்க. அது ஒன்றும் பண்ணவும் முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் அதை அப்படி பேசுனா கொஞ்சம் என்ன சொல்ல, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஃபேம். இங்கேயும் வந்து நான் சொன்னேன்ல, இப்ப கங்குவா படம் போட்டப்போ ஒருத்தர் வந்து அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு. எதுக்கு மீடியா அட்டென்ஷன்? அவர் வந்து ஒரே நாள் இதாகணும், ஃபேமஸ் ஆகணும். அதே மாதிரி இதே இங்க இருக்கிற தியேட்டர்லயும் நான் சொல்றேன், அதே தியேட்டர்லயும் நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரிவ்யூ சொல்றேன்ற பேர்ல ஏதாவது ஒன்று கிரேசியா பண்ணி அது வைரல் ஆகி அவங்க ஃபேமஸ் ஆகி அந்த மாதிரி நடிச்சிருந்து. இப்ப தெலுங்குல ஒரு ப்ரோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர் ஃபேமஸ் ஆனாரு. இங்க கேரளாலையும் 2-3 பேர் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஒருத்தர், அதுக்கப்புறம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு நான் யாரையும் பார்க்கல, பட் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டா பேசினா, அது எனக்குமே வந்து என்னடா அது இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொருத்தர் இல்ல, எனக்கு ஒரே டவுட் தான். இது வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்து அந்த படம் ஓடாம போயிருக்கா? அது ரொம்ப சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸுக்கு நடந்திருக்கு, பட் பெரிய ஃபிலிம்ஸுக்கு அது நடக்காது. இல்ல அயோத்தி படத்துக்கு அப்படி நடந்துச்சுல ப்ரோ. அயோத்திக்கு ஊரே ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்து போக வச்சாங்க. ஆனா ப்ரொடியூசர் வந்து லாபம் இல்லன்ட்டாரு. ஏங்க அது லாபகரமான படம் எப்படி ஒரு லாபம் இல்லைன்னு? அவர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டாரு. அவர் கம்மியான விலைக்கு வித்துட்டாரு. அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின ஒரு பயங்கரமான லாபம் பார்த்தாரு. அதுக்காக படம் லாபம் இல்லாம ஆயிருமா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு சொன்னேன். இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஃபர்ஸ்ட் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணது ட்ரெண்ட்ஸுட் ப்ரோ தான். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து நல்லா இருக்குன்னா அப்ப எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குனாங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு பரணி ஒன்னே ஒண்ணுதான். பரணி ஒரே நிமிஷம். சுகுமார் ப்ரோ வந்து வெக்கேஷ் காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிச்சா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்களேன். ஓகே ஓகே. எனக்கு வரவே இல்லை ப்ரோ. எனக்கும் அதே மாதிரி தான் அந்த கிவ்அவே கொடுத்தாங்க 5 பேருக்கு எங்களோட வேலை செஞ்சாங்க. ஒரு நிமிஷம், யாருலயும் வந்து இதாவது விண்டு சவுண்டு, காத்தடிக்கிற சவுண்டு நல்லா கேக்குது. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எனக்கு யாரு மைக்குன்னு தெரியல, அதனால சுமார் நான் சொல்லுங்கண்ணா. சரி, நயன்தாரா டாக்குமெண்ட்ரி எத்தனை பேர் பாத்தீங்க? நான் பாத்துட்டேன். ஆல்ரெடி சொன்னதுதான். அவங்க நம்ம கல்யாண சொந்த வீடியோவே பார்க்க முடியல, பாக்குற மாதிரி இருக்காது. இல்ல அடுத்தவங்க கல்யாண வீடியோவே கல்யாண வீடியோ இல்ல ப்ரோ. இல்ல நீங்க கங்குவா, இப்போ நீங்க நான் ஒன்னு சொல்றேன். நீங்க இப்ப ராஜமௌழி டாக்குமெண்ட்ரிக்கு நீங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வாட்டி பாருங்க. கங்குவா மேல நீங்க இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ்க்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் கங்குவா எந்த அளவுல வந்திருக்கும். எனக்கு ஹேண்ட் போட்டுட்டே இருக்காரு, அவர் சும்மா அப்படிதாங்க பண்ணுவாரு. இல்ல ஒரே நிமிஷம். என்ன பாருங்க, தந்திருக்கேன் பேச மாட்டேற நீ பாட்டுன்னு வந்து அவரை மட்டும் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு போற. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னு சொன்னேன்ல நான் உங்களை. நான் என்ன பேச விட்டா தானே? சரி, இது மட்டும் சொல்லிக்கிறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சாரி பாரு, இப்படிதான் இதுதான். சாரிண்ணா. நயன்தாரா அவங்க டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு கல்யாண கேசட்டுன்னு. அது மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கல்யாண கேசட்டு, கல்யாணத்தை பத்தி பேசுறதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ப்ரோ. அது ஒரு டோட்டல் டியூரேஷன் 120 மினிட்ஸ். செல் பண்ணது எப்படி கல்யாண கேசட்னு சொல்லி தான் அங்க வித்தாங்க. இங்க வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி வித்திருந்தா நெட்ஃபிளிக்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தாண்டி விளம்பரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் எனக்கு புரியல. நான் சீரியஸா நான் கல்யாண கேசட் அப்படி தனியா விற்க மாட்டாங்கண்ணா. இப்போ நான் சொல்லவா, நான் ஹன்சிகா அவங்க வெட்டிங் வீடியோ நான் பார்க்கல, பட் இருந்தாலும் சொல்றேன்.
அதுல வந்து அவங்க வந்து வெட்டிங் பிளான் இதெல்லாம் பத்தி பேசிக்காங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு அவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு பர்சனலா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ரியுமே அதுல வந்து சூப்பரா இருக்கும். நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்ப்பேன். பட் இந்த மாதிரி வந்து இதுதான் சொன்னேனே, நான் அந்த கெரியர் பத்தி பேசுறதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு. அது கல்யாணத்தை பத்தி பேசுறது, அந்த எமோஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சில 3 செகண்ட் கிளிப்பேஜுக்கு அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது வேற பண்ணி இது பண்ணி படத்தை டாக்குமெண்ட்ரியில அவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அவர் தான் என்ஓசி கொடுக்கல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அது எனக்கு சீரியஸா அது என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. ப்ரோ இந்த இதுல அது ஒரு டாக்குமெண்ட்ரியில ப்ரொமோஷன் ப்ரோ, அவ்வளவுதான். அதுதான் விளம்பரம் தேடுறதுக்கு, தனுஷோட நேம் கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? அது ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதை நான் கிளிப்பிங்கா கூட அதுதான் 3 செகண்டுக்கே அலோவ் பண்ணல அப்படின்னா அவ்வளவு சோசியல் மீடியால போட்டு அவ்வளோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி, இதை நான் இங்க பேசக்கூடாது, பட் இருந்தாலுமே பேசுறேன். காரணம் என்னன்னா, அப்போ அதுல அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இதெல்லாமே கடைசியில யாரு எங்க வந்து முட்டாள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆடியன்ஸ் பாக்குறவங்க மத்தவங்க எல்லாம் வந்து இது வந்து சோசியல் மீடியால போட்டு அடிச்சுன்னு உருள்றவங்க தான் வந்துட்டு அதை பார்த்த பரணி ப்ரோ தான். இல்ல இது நான் என்ன சொல்றேன்னா, இதனால இந்த பிரச்சனை அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்டால வந்து நம்ம சோசியல் மீடியால கதறிக்கின்னு நம்ம சண்டை போட்டு நம்ம தான் வந்து எல்லாரும் வந்து முட்டாளா ஆயிட்டோம் தவிர, அவங்க நல்லா காசு பார்த்துட்டு அவங்க நல்லா தான் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு நல்லா தான் இருப்பாங்க எல்லாருமே. இல்ல சுகுமார், நான் எனக்கு ஒரு கேள்விண்ணா. இப்போ இங்க சோசியல் மீடியா சண்டை போடுறதுனால இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதாவது மாறி இருக்கா? படங்கள் ரிவ்யூஸ் அதை விட்டுருங்க, மற்ற விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு இது விஷயம் வருது, நியூஸ் வருது, நம்ம பேசுறோம், இல்ல ஏதாவது ஒரு இது நம்ம ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணி போடுறோம்னா அதுல இருந்து ஏதாவது வந்து மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க பர்சனலா மாறி இருக்குன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சோசியல் மீடியா ரிவ்யூஸ் நம்ம பேசுறதெல்லாம் வந்து வெளியே யாருமே கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நம்ம ஸ்பேஸ்ல பேசுறது கூட வந்து சில பேர் வந்து ஆக்டர்ஸுங்க கூட சரி, டைரக்டர்ஸுங்க கூட சரி கேட்கறது வந்து கேட்கறாங்க. நம்ம ஸ்பேஸ்ன்னு கிடையாது, நிறைய நம்ம எல்லாருமே வந்து ஸ்பேஸ் போடுறாங்களே. யூஸ்வலா வந்து ஃபேன் ஸ்பேஸும் சரி, டைம் பாஸ் ஸ்பேஸும் சரி, எல்லாத்துலயுமே பேசுறது நிறைய பேர் வந்து கேட்கறது. டைரக்டா வந்து சில பேர் கேட்கறாங்க, சில பேர் வந்துட்டு வேற ஐடியில கூட வந்து கேட்கறாங்க. இதெல்லாமே வந்து நடக்கிறது தான் பாரு. நீ சொல்ற மாதிரி வந்து நம்ம பேசுறதால மாறிடுமான்றதை தாண்டி அவங்க காதுக்கு போய் சேர்ந்து ஏதோ ஒண்ணு நடந்தா சரி அப்படின்ற மாதிரி தான். அவன் காதுக்கு போவதா சோசியல் மீடியாவை எல்லாரும் வாட்ச் பண்றாங்களா, அதுதான் இப்ப இருக்கிற இதுவே. ப்ரோ அந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாம பிரச்சனை வரலைன்னா, அதான் அந்த பிரச்சனை வரலைன்னா பரணி ப்ரோ இன்னைக்கே அதை பாத்துருக்க மாட்டாரு. அது எல்லாருமே அது வரலன்னா நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அது வந்து பாத்துருக்க மாட்டாங்க. அது வந்து பக்கா பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி இது வந்து சரி விடு இது திரும்பி அதை பத்தி பேசி அதை வந்து திரும்ப பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. சரி, ஓகே ஓகே. சலூன் போட்டதான் நான் மன்னிக்கவே மாட்டேன்னா. என்ன பண்ணாவன்? அவன் ரேண்டிங் செஷன் ரேண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அவங்க புலம்பிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டான். அவங்க கெரியரை பத்தி பேசுனது என்னடா ரேண்டிங் இருந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல பரணி, இப்ப அவங்க பாரு ரொம்ப ரொம்ப பெருசா அவங்களுக்கு ஆந்திரால தடையெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அதான டவுன்ஃபால் எல்லாமே ரேண்டிங்லயும் வரும். அதே மாதிரி அவர் பேரை சொல்லாம அவர்னு மட்டும் இழுத்துருந்தாங்க. அந்த அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இல்ல அது நானும் எனக்கு தெரியல, பட் சோசியல் மீடியா பார்த்தப்ப தெரிஞ்சிச்சு. அது வேணாவே வேணாம், நம்ம அந்த டாபிக்கே நமக்கு வேணாம். நம்ம வந்து வேற எங்கன்னா போய் அப்படி நம்ம இன்னைக்கு எப்படி போச்சு. சுமார் எனக்கு டவுட். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. சொல்லுங்க. இந்த புதுசா 69 வந்து பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லி பயமுறுத்துறீங்களே, அப்படி என்ன இல்ல? இல்ல தெரியல, அது ரீமேக்கா இருக்க வாய்ப்பு இல்ல. ஹெச்வினோத் ரீமேக் பண்ணுவார்னு எனக்கு தோணல. லுக் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு ப்ரோ. நேத்து பார்த்தோன்னே தான் கொஞ்சம் பக்கம் ஆகி போச்சு. இல்ல அது இருக்காது. எனக்கு டவுட், இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி யாரோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஒண்ணு வந்து ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா ரிலீஸ் ஆகுதா?
ஆமா, ஜாலியா ஜிம்கானா ரிலீஸ் ஆகுது, பராரி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறங்கள் 3 ரிலீஸ் இரங்கல் ஆகுது. 3 நிறங்கள் நீ என்ன 3 பாரு நீ இது இன்னொன்னு இருக்கே, அந்த அசோக் செல்வன் படமோ ஏதோ ஒரு படம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் அது தெரியல ரிலீஸ் ஆகுமான்ட்டு. வேற ஓகே. தூவல்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு தான் இந்த மாதிரி படம்லாம் தெரியும், அதனால தான் கேட்டேன். சொல்லுங்க. ஆ, தூவல். தூவல் வந்துட்டு 40 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு வேர்ல்டு வைட் அக்ராஸ். நீ படிக்கலன்னு சொல்லு. அப்ப பிரகாஷ் ப்ரோ பார்க்க மாட்டாரு. சீரியஸாவே நீ கூகுள் பண்ணி கூட பாரு, நான் சும்மா இதுக்காக சொல்லல. தூவல் மூவின்னு சொல்லிட்டு 1996ன்னு வருது. நீ வந்து 1996 படம் போடக்கூடாது. நிறையத்துக்கு வந்து 2 டைட்டில் இருக்கு. இருங்க நான் அப்படி எதுவுமே வரலையேண்ணா. THUVAL. ஓகேண்ணா. பராரி, அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3, அதுக்கப்புறம் தூவல், குப்பன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படம். எமக்கு தொழில் ரொமான்ஸ், இந்த படம் தான். இவ்வளவு படங்கள் இல்ல, எமக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து டவுட் தான், அது வருமான்னு தெரியல. மத்த 4 படங்கள் வந்து கன்ஃபார்ம் வரும். ஆமாண்ணா, போஸ்டர்லயே போட்டிருக்காங்க. சினிமா உலகில் இதுவரை யாரும் பார்த்திடாத கதைக்களம், உலக அளவில் சிறந்த படமாக 40க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்ற தமிழ் படம். அதுதான்பா நானும் சொன்னேன். சுகுமார், நீங்க என்ன படம் பாத்திருக்கீங்க இதுல? இல்ல ப்ரோ, நான் எதுவும் பார்க்கல. பரரி நாளைக்கு போடுறாங்க. இன்னைக்கு வந்து தூவல் போட்டாங்க. யார் பார்த்தவங்க கிட்ட வேணா எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்றேன். வேற என்ன? அதுதான், அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது எப்படி உங்க ஏரியால? நீ எப்படி பார்க்க மாட்டேன். இந்த கார்த்தி சுரேஷ் கல்யாணம் உண்மையா? கார்த்தி சுரேஷ் கல்யாணம் உண்மையா? டிசம்பர் 11. கார்த்தி சுரேஷ் உண்மைதான். சாரி, கீர்த்தி சுரேஷ்னு சொல்லுங்க ப்ரோ தெளிவா. ஏன் ப்ரோ? ஓப்பனாவே பேசுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன கல்யாணம் நடக்கும் போது உண்மைதான். அது ஒரு டைரக்டரா கூட இருக்கலாம். ஏன்னா உண்மையா எனக்கு தெரியல. யாரு டபுள் சிவாவா? இல்ல அவர் வந்து விஜய டைரக்ட் பண்ண டைரக்டரா கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதனால சொன்னேன். கொளுத்தி போடுறதுதான் இது. எனக்கு சத்தியமா உண்மை என்னன்னு தெரியாது. பட் அவங்க மேரேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஏஆர் முருகதாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பைரவா படம் எடுத்தவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப வாய்ப்பு சுமார்ண்ணா, அது மட்டும் உண்மையான்னு சொல்லுங்கண்ணா. அது டைரக்டரான்னு சொல்லுங்கண்ணா. அவங்களோட லாங் டேர்ம் பாய் ஃப்ரெண்ட். லாங் டேர்மா? ஆமா, ரொம்ப நாள் வந்து அவங்க ரொம்ப நாள். அப்படியா? பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இன்னொரு பங்காரம்னு ஒரு போஸ்டர் விட்டீங்களா? அதெல்லாம் எப்ப வந்துச்சு? போஸ்டர் செம்மையா இருந்துச்சு. சமந்தா அது. எனக்கும் தெரியல, நான் வந்து ரெடிட்ல இருந்து எடுத்தேன். அப்ப சும்மா ஒரு எதுவுமே கன்ஃபார்மா தெரியாம தான் பயங்கரா இருக்கு, 3 ஃபீமேல் லீட்ல ஆக்ஷன் படம் வருதுன்னு ட்வீட் பண்ணீங்களா? ஏங்க அது டைட்டில் போஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு, ஃபேன் மேட் மாதிரி தெரியலையே. அப்ப இன்னமும் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏங்க நான் வேற பிரகாஷ் ப்ரோக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டேனே, அதை அவரு எதுவும் சொல்லலையே. இப்படி ஒரு படம் வர்றதுல இல்லைன்னு சொல்லதுல இல்லையே. எனக்கும் தெரியாது. நீங்க அந்த போஸ்டர் பார்த்து அந்த 3 போஸ்டர்லயே அந்த போஸ்டர் தான் பயங்கரமா இருந்துச்சு. அப்படியா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இருங்க, நான் வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் டீம் லஞ்ச் போயிருந்தேன். போகும்போது வந்துட்டு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து என்ன வீக்கெண்ட்ல என்ன படம் பார்த்தீங்க அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது சும்மா 2 பேர் வந்துட்டு நான் சூர்யா மூவி பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படின்னா சினிமால அதான் இந்த மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் இல்ல, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருப்பாங்க. பெருசா சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இன்ஸ்டாகிராம்ல நெகட்டிவ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவானா அப்படின்னு யோசிச்சாங்களாம். ஆனா சண்டே வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பிளான் பண்ணி சரி போகலாம், வேற படம் பெருசா எதுவும் இல்லை, இதான் வந்து பெரிய படம் 3D மூவியா இருக்கு, சரி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன்.
உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சுன்னு நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நான் போனேன். ஆனா வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, படம் நல்லா தாங்க இருந்துச்சு. இதுல எனக்கு தெரிஞ்சு குறைன்னு வந்து எனக்கு பெருசா தெரியல. ஒரு நல்ல படமா தான் வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த ஒரு சில சீன்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இது கத்துறாங்க அப்படின்ற மாரி இதுவா இருந்தது. பட் மத்தபடி வந்து எனக்கு ஒரு படமா வந்து எனக்கு வந்து அந்த படம் வந்து புடிச்சிருந்தது அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னொருத்தர் கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து படம் பார்த்தாங்க. நீங்க எப்படி அவங்க எப்படின்னா, இன்னொருத்தவங்க எப்படின்னா, எந்த படமா இருந்தாலுமே வந்து அந்த படம் பார்த்துட்டு நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்ற டைப். ஆல்மோஸ்ட் வந்து சமீபமா வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு படம் வந்து லப்பர் பந்து மட்டும்தான். ஆம், வேற எந்த படமும் வந்து அவங்களுக்கு பெருசா வந்து என் மகாராஜா கூட வந்து எனக்கு பெருசா அவ்வளவு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னவங்க அவங்க. அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படிங்க கங்கு அப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து எனக்கு வந்து ஆஹ், ஆஹ், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே 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 சேம் டைம் வந்து ரொம்ப ஆஹ், பயங்கரமான ஒரு இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு டீசென்டான ஒரு படம். ஆக மொத்தத்துல ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சுது. ஸோ நார்மல் ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப இங்க சோஷியல் மீடியால வந்து பெருசா இது பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அது பெருசா இதுவாகல. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது கன்வே ஆயிருக்கு. அவங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் கூட நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த சவுண்ட் குறைச்சதால வந்து அவங்களுக்கு வந்து இது அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓவராலா வந்து ஓரளவுக்கு நார்மல் டாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வருது. சரி, ஒரே ஒரு விஷயம். சாரி, நான் வந்து வேற ஒருத்தர் டைரக்டர் நான் நினைச்சு மைண்ட்ல சொன்னேன். பட் அவர் கிடையாது போல. கீர்த்தி சுரேஷோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டு வந்து தான் வந்து மேரேஜ் பண்ண போறாங்க போல. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்ததுனால அப்படி சொன்னது வந்து என் மிஸ்டேக்கு, மன்னிப்பு. சரி வீடு, அதான் நானே சொல்லிட்டேனே லாங் டேர்ம் பாய் ஃப்ரெண்ட். இல்லைன்னா அப்புறம் இதையும் சொல்லி ஏதாவது இது பண்ண இல்ல ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. இல்ல பரணி, அதுவும் வந்து இதுவே கேட்டாங்க. என்னங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்றாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு உண்மையாலே வந்து எதனா டெலீட் பண்ணிட்டாங்களா நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒண்ணு உண்மையாலே வந்து மேபி இது என்ன ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்துட்டு இதுல பார்த்தோம். அதான் நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே பார்த்திருப்போம். நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து மாச கணக்குல கங்குவா வந்து பேசிட்டே இருப்போம். ட்ரைலர் வந்தாலும் சரி, ஒரு லுக் வந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைலர் வந்து அப்புறம் வந்து ஒரு லான்ச்ல போய் சூர்யா பேசினாலும் சரி, யார் எது பேசினாலுமே நம்ம அந்த அப்டேட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசிட்டே இருப்போம்ல. நம்மளுக்கு ஒரு அந்த படத்து மேல கொஞ்சம் கொஞ்சமாவே நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா செட் ஆயிடுச்சு. செட் ஆயிட்டனால நம்மளுக்கு மேபி அதனால நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு இருந்திருக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இப்ப நேற்று மணிமேகலை ஷேர் பண்ண மாதிரி ஒரு பெருசா வந்து எதுவுமே இல்லாம ஓப்பன் மைண்டடா போய் பார்த்தவங்களுக்கு இது மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் சவுண்ட் இஷ்யூ இருந்ததை கூட இவங்க இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. இது எல்லாருமே இது பண்ற அளவுக்கு இல்லாம ஒரு டீசென்ட் வாட்ச் ஆன ஒரு மூவியா வந்துட்டு இருந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஆஃப்டர் செகண்ட் டே பார்த்தவங்க எல்லாமே இப்படிதான் சொல்றாங்க. ரைட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணல, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது வந்து லாங் டேர்ம் எடுக்கக்கூடிய மூவிஸ் எல்லாத்தையுமே இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குல்ல. எஸ்பெஷலி நெக்ஸ்ட் வந்து கேம் சேஞ்சருக்கு அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமா ப்ரோ, இது சிம்பிள் ப்ரோ. நம்மளே வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு ஒரு இதுவெல்லாம் கிரியேட் பண்ணாம ஒரு ஒரு நார்மலான ஒரு இது ப்ரொமோஷன் பண்றது ஓகே, எக்ஸாகரேட் பண்றது வேற இல்ல. இல்ல, யாரோட மைக் வந்து எக்கோ அடிக்குது, அது கொஞ்சம் அஜித் அஜித் பார்த்து. அஜித் மீண்டும் அஜித் குமார். அதுதான் அவங்க எக்ஸாகரேட் பண்ணது வந்துட்டு அது பெரிய ஒரு இதுவா ஆயிடுச்சு. அது ஏன்னா இப்போ லப்பர் பந்தெல்லாம் நம்ம வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசா அந்த படத்தோட கிளிப் பேஜ் பெருசா வந்து அதை நம்ம பார்க்கலாம். அது மேபி சின்ன படம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து இப்ப சமீபமா வந்து ஒரு ஒரு எல்லா பெரிய படத்துக்குமே வந்து நம்ம வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவே வந்து படத்துக்கு வந்து ஒரு இதுவா கூட அமைஞ்சிருது நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நம்ம கோட்டே எடுத்துக்கோங்க, அதுல நம்ம வந்து யார் வரப்போறா, சிவகார்த்திகேயன் நடிச்சாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல எப்படி சிஎஸ்கே சீன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால படத்துல நம்ம பார்க்கும்போது வந்து அது பெருசா சர்ப்ரைஸே இல்லை. இதே சிவகார்த்திகேயன் நடிச்சது யாருக்குமே தெரியாம நம்ம ஒரு
ஒரு ஓப்பன் ஓப்பன் இதுவா நம்ம போய் பார்த்து வந்தோம்னா அந்த சீன்லாம் மேபி நம்மளுக்குமே வந்து நார்மல் ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணனால தான் படம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. பட் ஆனா நம்ம வந்து இங்க சோஷியல் மீடியால நம்ம வந்து ரெகுலரா ட்விட்டர் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, இது அதர் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் வேற இது யூஸ் பண்றவங்களுக்குமே வந்து ஒரு இது குறைகிறதுக்கான காரணம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. இப்ப அந்த மாதிரி தான் வந்துடுச்சு. அந்த படத்தோட டீமே வந்து அதை வந்து எவ்வளவு கான்பிடென்ஷியலா வைக்க முடியுமோ ரொம்ப பெருசா இது பண்ணாம ஒரு நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம இது பண்ணிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு அளவுக்கான ஸ்டேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நடக்காதுன்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருந்தா ப்ரோ, ஆல்ரெடி இது நடந்திருக்கு, அது பண்ணி இது பண்றாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்னா இது வந்து மோசமா ட்ரோல் பண்ண வேண்டிய படம் இல்லை ப்ரோ. அதாவது நல்லா ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அபவ் ஆவரேஜ் ஃபிலிமை வந்து ட்ரோலா மாத்தி விட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா போனது. கரெக்ட் தானே சுமார் ப்ரோ? அதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ஆட்களும் காரணம் தான். அதுவும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சென்ஸ் ஒரு முக்கிய சில மெஜாரிட்டி ஆஃப் ஐடிவிங் குரூப்ஸ் வந்து பண்றாங்க, அதுவும் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப எல்லாரும் எல்லா இதுக்குமே நடக்குது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா இப்போ ரொம்ப ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசரோ சரி, இப்போ அந்த படத்தோட ஹீரோவோ சரி, இல்ல அந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய பெரிய கேஸ்டிங்ல இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஹைப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தான் நம்ம பெருசா வந்து மைண்ட்ல எடுத்துப்போம். அந்த அந்த ஒரு இது வந்து மேபி சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் கிடைக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி சேனல் வச்சிருக்கவங்க சரி, இந்த சோஷியல் மீடியா நிறைய அந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்துட்டு செகண்டரி ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இன்டர்வியூஸ் கேட்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்து ஏதோ ஒன்று அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வந்து இதுவும் வாங்கி அது நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே இவங்க தானே பேசியிருக்காங்க அப்படின்றது நம்ம பெருசா வந்து மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டோம். அதே அந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய வில்லன், ஒரு படத்துக்கு ஒரு மேஜர் வில்லன் இருக்காருன்னா அந்த வில்லன் பேசிட்டாரு அப்படின்னா ஓகே இவர் இப்படி பேசிட்டாரு, அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அதெல்லாமே வந்து டோட்டலே நம்ம வந்து அவங்களே இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா படங்களுக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்காம நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது டிசப்பாயின்மெண்ட் வந்து வராம போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பரணி ப்ரோ, அந்த பங்காரம் மூவி சொன்னீங்கல்ல, அதோட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? யார் ப்ரோ? ராஜன் டி கே, பர்சி, சிட்டாடல், அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன் எடுத்தவங்க. சூப்பர். என்ன படம்? இப்ப சொன்னல பங்காரம், நீங்க அது சொன்னீங்கல்ல பங்காரம், அந்த வருண் போஸ்டர். தாமன் நடிக்கிறாரு கூட. ஓ, பங்காரம். இதுவா? அதே மாதிரி அமரன் வந்துட்டு யாருமே வந்து இப்ப நீங்க பாருங்க, இது வந்து வேற ஒரு பந்தயம், வேற ஒரு இது லீக்குள்ள போகும், இது வந்து அப்படி இருக்கும், இது வந்து நாங்க நாங்க வந்து ஒரு மேக்கிங்கா வேற ஒரு இது விஷுவல் கொண்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து அவங்க டாக்ஸ் வந்து இது பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அந்த கதைக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு என்ன தேவையோ ஒரு மேஜர் முகுந்த பத்தி பேசியிருக்கோம், அவரோட லைஃப் ஸ்டைலை பத்தி பேசியிருக்கோம், அதை பேசியிருக்கோம், எது பேசியிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அவங்க பேசினாங்களே தவிர நாங்க வந்து ஒரு மேக்கிங்கா வந்து நாங்க வந்து பயங்கரமா வந்து இது பண்ணியிருக்கோம், இது நீங்க பாருங்க இந்த படம் வந்து அடுத்த உங்களை வந்து பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வேர்ட்ஸை வந்து விடல. ராஜ்குமார் அந்த படத்தோட டைரக்டர் பேசும்போது கூட கடைசியா ஒரு ஒரு மீட் வச்சிருந்தாங்க சென்னையில, அவர் மட்டும் தான் வந்திருந்தாரு. அதுல பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படி பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து இந்த படம் வந்துட்டு அந்த உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நான் எடுத்துட்டு போறேன். ஸோ இது வந்து ஒரு லவ் பேஸ்ல தான் இந்த படமோட டோனே வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்மி மேனோட அவங்க அவங்க சரௌண்டிங் அவங்க அவங்க சுத்தி இருக்கிற அவங்க ஃபேமிலியில நடக்கிற அந்த இது நோட் பண்ணி தான் வந்து கதையை நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் நோட்ல முடிச்சார். அவர் வந்து ஆர்மில வந்து ஆர்மினா அப்படி ஆர்மினா இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆர்மினா ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. பட் அதை வந்து ரொம்ப அழுத்தமா வந்து அதையே வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலா யூஸ் பண்ணாம இந்த படத்தை அழகா வந்து அவங்க வந்து நம்ம எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்தது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸா அமைஞ்சிருக்கு. அதுல கமல் தெளிவா பண்ணாரு ப்ரோ எல்லாமே.
எந்தெந்த இடத்துல கரெக்டா என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டா பிளான் அதுதான் பண்ணி ப்ரோ, வச்சுட்டு அதுதான் வேணும் ஒரு படத்துக்கு. இப்போ நீங்க வந்து இதே நீங்க இந்தியன் டூக்கு எடுத்துக்கோங்க. சித்தார்த்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் பாடி எதுவும் மாறலையா அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினாதான் அது நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு படம் வந்ததுக்கு அப்புறம். அதெல்லாமே வந்து அவங்க வேற மாதிரி இது பண்ணி அதெல்லாமே அதுதான் ஒரு படத்துக்குமே வந்து அவங்க முன்னாடி இப்ப என்ன பண்றாங்களோ அதுதான் வந்து அடுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களை போட்டு இது பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் சரி எல்லாருக்குமே அது ஒரு இது ஆயிடுதுல, ஒரு கண்டென்ட்டா மாறிடுதுல. அதுக்காக அதுதான் வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே பெருசா இது பண்ணாம ஒரு சைலண்டான ஒரு இதுல சைலண்ட் நோட்ல வந்து அவங்க பேசிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி அவங்க நீங்களே பாருங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு இது வரும். அது மாதிரி சிம்பிள் நோட்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வராது. அப்கோர்ஸ் அவங்க ப்ராடக்ட சேல் பண்றதுக்காக அவங்க நிறைய சொல்றாங்க. பட் அதுக்கு ரொம்ப லைட்டா சொல்றது வேற, ரொம்ப 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 சொல்றது வேறல்ல. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவும் ஒரு இன்டர்வியூ அதான ப்ரோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் நாங்க கரெக்ட். எடுத்திருக்கோம் அவங்க பாருங்க, சொன்னது அவ்வளவுதான் சிம்பிளா முடிச்சாங்க அவங்க. இல்ல ப்ரோ, அவங்க கிட்ட நானு ஒரு ஸ்பேஸ்க்கு வந்திருந்தாங்க. ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ல நானும் வந்து அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க அந்த ஒரு ஹைப் வந்து பெருசா அவங்க வந்து அதை பத்தி பெருசா இது பண்ணாம நீங்க பாருங்க நீங்களே பாருங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹைப் ஆனதே வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்க அது ஒரு பயமா வந்து அவங்க பார்த்த மாதிரி பேசினாங்க. இல்லங்க வேண்டாங்க அதை பத்தி அவ்வளவு இது போக வேண்டாம், நீங்களே பாருங்களேன். அவங்க ஒரு பிரஸ் மீட் கூட வந்திருந்தாங்க சென்னையில. அப்போ கூட வந்து மீடியா பீப்பிள் கேட்கும்போது கூட ரொம்ப ஒரு இது பண்ணி அவங்க பேசல. அப்போ நாங்கெல்லாம் வந்து அப்போ எப்படின்னா ரிவர்ஸ் வேல திங்க் பண்ற கூட ஆரம்பிச்சோம். ஒருவேளை வந்து இவங்களுக்கு வந்து படத்து மேல கான்பிடென்ட் இல்லாதனால எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன ஹியூமன் மைண்ட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து அப்படியும் யோசிச்சு பார்த்தாங்க. பட் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணது வந்து ஒரு விதத்துல வந்து ரொம்ப பெரிய நல்லதா அமைஞ்சிருச்சுல. அது எல்லாருமே வந்து அப்படி பண்ணா வந்து இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து முன்னாடியே அவுட் எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுன்ற ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட இருந்தாங்க. ஆனா இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாருன்னா அவுட்டே கம்ப்ளீட்டா பார்க்கல. ஆனா அவர் டைரக்டர் சொல்றதை மட்டுமே நம்பி அந்த ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்து ஃபுல் அவுட் பார்க்காம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு 3-4 மாசமாவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ராப்பரா மூவி முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும். இல்ல நான் நம்புறேன். ஏன்னு சொல்றேன்னா அந்த அவங்க வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. கடைசியா கேட்டப்ப நீங்க ஃபுல் மூவி பாத்துட்டீங்கன்னா நான் ஃபைனல் அவுட்னா பாக்கல, நீங்க நாளைக்கு பாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் ஞானவேல் ப்ரொடியூசர் சொன்னாரு. அதாவது 2 days முன்னாடி பேசும்போது கூட ஃபைனல் அவுட் பாத்துட்டீங்களான்னு கேட்கும்போது இல்ல இன்னைக்கு நாளைக்கு நான் பாத்துருவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே தானே ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். முதல்ல ஃபிளாவே நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்லலாம். பட் இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளா கூட தெரியல. ஃபுல் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லினேன். அது சூர்யா கட்டி பயந்து அவர் தேடி வந்து பார்த்தாருன்னெல்லாம் சொன்னார்ல ப்ரோ. அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தா சரி, செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தா சரி. ஃபுல்லா வந்து அந்த படம் என்ன கன்வே பண்ணுவாங்க ப்ரோ. இல்லைங்க, ஃபுல்லா வந்து அந்த படம் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுது, எண்ட் ஆஃப் தி கிளைமேக்ஸ்ல என்ன வருது, சோ வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுத்த ஹைப் வந்து கிளைமேக்ஸ் கரெக்டா முடியுதா, இது எல்லாமே ஒரு மூவியோட இதுக்கு மேட்டர் ஆகுதுல்ல. அது வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடியூசரோட கண்ட்ரோல்ல இருக்கணும். சும்மா வந்து டைரக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதுதான் அங்கதான் வந்து சிவா வந்து எல்லாத்தையுமே கவுத்துறாரு. இல்ல அப்ப சொன்ன அதே மரமாங்கிற மாதிரி 3 நாள் அதே டாபிக் போற மாதிரியே எனக்கு ஒரு தேஜாவும் அநியாயத்துக்கு எனக்கா நானும் ஒரு 1/4 மணி நேரமா 20 நிமிஷமா பேசாம இருப்போம் அப்படின்னு பார்த்தா அதே டாபிக்கா. இல்ல எனக்கு போர் அடிக்குது. விஜய் ஃபேன் தான் நினைக்கிறேன். அவர் அஜித் குமார் சூர்யா ஃபேன்ஸே விட்டாரு. இவங்க ஏன் நீ ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, நம்மள விட ஃபீல் பண்றாங்களே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போதும் மாமா நிப்பாட்டு, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போர் அடிக்குது இந்த டாபிக்.